போச்சுன்னு சொல்ற மாதிரி தான் ஆட்சி நடக்குது. அவன் ஹோண்டா சிட்டியை தொலைச்சி சுற்றிட்டு இருக்கிறான், டிவிஎஸ் 50 தானே காணாமல் போச்சுன்னு சொல்ற மாதிரி தான் ஆட்சி நடக்குது. அவங்கவுங்க ரோட்ல வெட்டப்பட்டு குத்தப்பட்டு செத்து கொண்டிருக்கின்றார்கள். இது ஒரு பெரிய விஷயமா அப்படிங்கிற மாதிரி தான் அந்த அரசு பேசுது. ஆனால் இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு என்பது தமிழகத்தில் முழுமையாக சரிந்து விட்டது. அதில் பாதாளத்தில் இருக்குது. அதனுடைய வெளிப்பாடு தாங்கண்ணா இதெல்லாம். அருவாள் கலாச்சாரம், ரவுடி பழிக்கு பழி, ஜெயிலிருந்து வந்தோடனே விட்னஸை போய் வெட்டுறது, அக்யூஸ்டை வெட்டுறது, 15 வருஷத்துக்கு முன்னாடி கொலை பழி இன்னைக்கு போய் பழி வாங்குறது, இதெல்லாம் பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டில் உண்மையாலுமே சட்டம் ஒழுங்கு இல்லை. காவல்துறையின் மீது மதிப்பும் மரியாதையும் கிரிமினல்ஸ்க்கு குறைஞ்சிருச்சு. அதனால் காவல்துறையினுடைய கையை கட்டி போட்டிருக்கலாம், அவிழ்த்து விடணும். துப்பாக்கி எதுக்குன்னே பூஜை பண்ணுறக்கா இருக்குது காவல்துறைக்கு, அதெல்லாம் கொடுக்கணும், போய் சுடுங்கயான்னு சொல்லணும். யாராவது தப்பு பண்ணால் யூஸ் பண்ணுங்க. அதானே ஒரு சட்டம் ஒழுங்கு, அப்படி தானே பாதுகாக்க முடியும் காவல்துறைக்கு. அதனால தானே புல்லட்டு துப்பாக்கிலாம் வாங்கி கொடுக்குறோம், அதனால தானே லட்டியெல்லாம் வச்சுருக்கிறாங்க. எதையுமே பயன்படுத்தக்கூடாது. வாயை மூடிட்டு காவல்துறை போலீஸ் ஸ்டேஷனில் உட்காருன்னா எப்படி தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கட்டுக்குள்ளே வரும்? இன்னைக்கு பீகாரில் துணை முதலமைச்சர் ஹரீஷ் சாங்கவி ஒரு முந்தானத்து ஒரு இன்டர்வியூ கொடுக்குறார். யாராவது பெண்கள் மீது கையை வச்சுட்டு நைட்டு வீட்டுக்கு போகலான்னு எவனாச்சும் நினச்சின்னா குஜராத்தில் நடக்கிறதே வேறு. எனக்கு அந்த மாதிரி தமிழ்நாட்டில் பேசணும்னு நான் காத்துட்ருக்கேன். யாராவது பேசுங்க ஐயா. குஜராத்தினுடைய துணை முதலமைச்சர் ஹரீஷ் சாங்கவி பேசுகிறார். குஜராத்தினுடைய துணை முதலமைச்சர் பெண் மேலே எவனாச்சும் கையை வச்சு நைட்டு வீட்டுக்கு போகலான்னு மட்டும் நினச்சின்னா அது வேறு மாதிரி ஆயிரும். அதை இங்கே பேசுறதுக்கு பயம். ஐயோ காவல்துறை கையில் துப்பாக்கி இருக்குது, அதை போட்டால் உடனே ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்காரன் தேவையில்லாமல் நோட்டீஸ் கொடுப்பான், குடைவான். என்னன்னே பண்ணுவாங்க? நல்லது தானே பேசுகிறோம், நியாயமாக தானே பேசுகிறோம். அதனால் காவல்துறையை முதல்ல ஃபீல்டில் விடுங்க. அவங்க கையை கட்டு போடாதீங்க, எல்லாம் அவங்க சரி பண்ணி கொண்டு வந்துடுவாங்க. பெண்களை பற்றி சொன்னீங்க, பஸ்லேருந்து ஒருத்தர் கலந்தாரு. என்னங்கண்ணே? பெண்ணை வந்து சீண்டினா கொண்டு ஒரு பஸ்லேருந்து தற்கொலை பண்ணாரு. ஆமாம், கேரளா தானுங்க ஐயா சொல்கிறீங்க. இன்னைக்கு பாருங்க ஐயா, அது நடக்குது இல்லைன்னு நான் சொல்லிங்க ஐயா. இன்னைக்கு கேரளா முழுவதுமே நான் பார்க்குற நேரத்துலேருந்து எல்லா ஆண்கள் எல்லாம் அட்டைப்பெட்டி எடுத்துகிட்டு போய் பஸ்ஸில் உட்காந்துருக்குறாங்க. அதெல்லாம் நான் சோஷியல்